அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய கிருபையில சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்ற அடிப்படையில சில சம்பவங்களை இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றிய அவங்களுடைய இஸ்லாத்தினுடைய துவக்கம் அதிலிருந்து இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். அவங்க அபூ தாலிப் அவர்களுடைய மகனார். அபூ தாலிப் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி அதை எத்தி வைக்க துவங்கிய காலத்துல மக்காவினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த குடும்பம் என்றால் அது அபூ தாலிப் அவங்களுடைய குடும்பம் தான். குறைஷி குலத்திலேயே ஆளுமை திறன் மிக்கவர்களாக எல்லோரிடத்திலும் எல்லோரையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய மகன் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்றதுனால அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதன் துவக்க காலத்துல எந்த சிரமமும் அவங்களுக்கு வரல. எப்படி மற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தருணத்துல பெரிய நெருக்கடிக்கு உள்ளானார்களோ அது போன்ற சிரமங்களை இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்துல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வளர்ப்பு பிள்ளை என்று சொல்லும் அளவிற்கு அவங்க தான் வளர்த்தாங்கிற அளவுக்கு ரொம்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலேயே சிறுபிராயத்திலிருந்து வளர்ந்தவங்க. அவர்கள் மேல நபி அவர்களுக்கு இருந்த பிரியத்தின் காரணத்தினால் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நபி அவர்கள் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அதன் மூலமாக 2 பேர குழந்தைகள் பிறக்கிறார்கள். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள். எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு சித்திக்ங்கிற பேரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக பட்ட பெயராக சொல்லப்பட்டதோ, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அல் ஃபாரூக் என்ற பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பட்ட பெயராக சொல்லப்பட்டதோ, அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிற்கு பட்டப்பெயர் வைக்கப்பட்டதோ, அதே தொடர்ச்சியில அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கும் ஒரு பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அபூ துராப் அப்படிங்கிற பேர். இந்த அபூ துராப்ங்கிற பேருக்கான காரணம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்க ஒரு முறை தங்களுடைய மகளார் வீட்டுக்கு போறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை வீட்டுல காணல. என்னன்னு விவரம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கோவமா வெளியில போயிட்டாங்க, எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல பார்த்தா பள்ளியில வெறும் தரையில மண்ணுல படுத்திருக்கிறாங்க. அவங்க உடல் முழுக்க அந்த முதுகுலாம் மண் ஒட்டி இருக்குது. இது ஆச்சரியமா நபி ஸல்லல்லாஹு இருந்ததுனால அபூ துராப் மண்ணின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு சில நேரத்துல ஆச்சரியமா அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. உதாரணமா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பூனைய அதிகமா பிரியமா வளர்க்கக்கூடிய ஆளு. எந்த அளவுக்குன்னா, ஜிப்பா இப்படி இல்லாம கொஞ்சம் நீளமா இந்த இடத்துல அகலமா இருக்கிற மாதிரியான ஜிப்பாக்கள் இருந்துச்சு அந்த காலத்துல. அதை கமீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள கூட பூனைக்குட்டியை போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப ரொம்ப பூனையோட பிரியமா இருந்ததுனால அது நபிக்கு ஆச்சரியம் ஏற்படுத்தியதால் அவங்களுக்கு ஒரு செல்ல பேர் வச்சாங்க, அபூ ஹுரைரான்னு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது ஆச்சரியமா இருந்ததுனால உங்களுக்கு சொன்னாங்க அபூ துராப். ஏன் சொல்றேன்னா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, என்னைய மத்தவங்க என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடுறதை விட என்னை அபூ துராப்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா அதுக்கு செல்ல பேரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி பிறகு மதீனாவுல அவங்கள தொடர்ந்த ஒரு முக்கியமான சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தபூக்கினுடைய யுத்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை படையோட வராதியேன்னு சொல்லிட்டாங்க. படையோட வராதியே, நீங்க மதீனாவுல எனக்கு பகரமாக அந்த ஆட்சியை கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க. இத அலி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப கவலையா நினைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், படை திரண்டு போகுது, நீங்க அதுல போறிய, நானும் அந்த படையில இருக்கணும்னு விரும்புறேனே அப்படின்னு கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி நினைக்காதீங்க,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அவர்கள் தூர் சீனா மலைக்கு போன நேரத்துல அல்லாஹோடு உரையாடுவதற்காக வேண்டி சென்ற நேரத்துல நாட்டுல பொறுப்பாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு சென்றார்களோ அது போல நான் படையில போறேன், போருக்கு போறேன், என்னிடத்திலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, அதை நிர்வாகம் பண்ணுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடையில இருந்த அந்த நெருக்கம் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில வேணாமா அப்படின்னு சொன்னாங்க. இது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவமா இருக்கு. அப்போ அவங்க அந்த போர்ல கலந்துக்கல, இங்கே இருந்து அந்த பணிகளை கவனித்துக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு நபிமார்களை ஒப்பிட்டு அவர்களின் நெருக்கத்தை தனக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கும் இடையில நெருக்கமாக நபி அவர்கள் நினைத்தார்கள் அப்படின்றது பதிவாகும். அதே மாதிரி அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹைபர் போர். ஹைபர் போரின் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நபி அவர்கள் சொல்றாங்க, ஹைபர் போர் என்ன அசல்ல அப்படின்னா, ஹைபர் போர் யூதர்களை எதிர்த்து ஒரு போர் நடக்குது. எப்பனா ஹுதைபியாவுக்கு பிறகு. ஹுதைபியா உடன்படிக்கையில கிட்டத்தட்ட மக்கத்து முஷ்ரிக்குகளுடைய தாக்கம் அதுக்கு பின்னாடி இஸ்லாமியர்களுக்கு குறைஞ்சிருச்சு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டதுனால. அது இல்லாம வேற எங்க இருந்து பிரச்சனை வருதுன்னு பார்த்தா, இந்த யூதர்களின் புறத்திலிருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நயவஞ்சகமாக ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க இஸ்லாத்துக்கு எதிராக தயாராகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுனால அதை எதிர்த்து நபி அவர்கள் செய்த போர் தான் ஹைபர் போர். அது எந்த ஊர்ல நடந்துச்சுன்னா ஹைபருங்கிற ஊர்ல நடந்துச்சு. அதனால அந்த போருக்கு பேரு ஹைபர். அந்த ஊர்ல நிறைய கோட்டைகளை அமைத்து அதுக்குள்ள இருந்து தாக்கக்கூடிய ஒரு போர் யுக்தி கொண்டவர்களாக அந்த யூதர்கள் இருந்தாங்க. அப்ப இஸ்லாமிய படை அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அந்த கோட்டைகளை எல்லாம் தகர்க்கணும், கோட்டைகளுக்குள்ள எல்லாம் போகணும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. அதனால அந்த போர் ரொம்ப கடுசாவும் இருந்துச்சு. அந்த போர்ல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி நபி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, முதல் நாள் அறிவிப்பு செய்யறாங்க, நபி அவர்கள் அறிவிப்பு செய்யறாங்க, நான் நாளைக்கு காலையில ஒருத்தர் கையில கொடியை கொடுப்பேன், அவர் அல்லாஹுவையும் நேசிக்கிறார், அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிறார், அவர் மூலமாக அல்லாஹு தாலா இந்த போரிலே வெற்றி தருவான் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில எல்லா சஹாபாக்களும் வேகமா குழுமி தலைய உயர்த்தி உயர்த்தி காமிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா இது பெரிய சிறப்பு இல்லையா, அல்லாஹ்வையும் நேசிக்கிறார், அவருடைய தூதரையும் நேசிக்கிறார்னு நபி அவர்களே சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே போன்று அவரின் மூலமாக இந்த போர்ல வெற்றியும் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தேடுறாங்க நபி அவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்க இல்ல. எங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு கேட்டா அவங்களுக்கு கண்ணு வலியா இருக்குது, அதனால இங்க இல்லைன்னு நபி அவர்கள் கூட்டிட்டு வர சொல்லி அந்த நபி அவர்களுடைய உமிழ் நீரால் கண்ணில் தடவி விட்டு உடனடியாக சுகம் ஏற்படுது, அவங்களுக்கு கண்ணு பிரச்சனை சரியாகுது. அதுக்கப்புறம் நபி அவர்கள் அவர்களுடைய கையில கொடியை கொடுத்து அனுப்பினார்கள். அந்த போரில் மிகப்பெரிய வெற்றியை இஸ்லாமிய சமூகம் அன்றைய தினம் சந்தித்தது. அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆளுமையாகவும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருந்தாங்க. மேல அந்த தொடர்ல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி பேசையில் அவங்களுடைய பட்ட பேருன்னு சொன்னேன். அந்த பட்ட பேர் துன்னூரைன். நபி அவர்களுடைய 2 மகள்களை திருமணம் செய்திருந்ததால் துன்னூரைன்ற பட்ட பேர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு இருந்துச்சு. சரி, அடுத்து இங்க அல்ஹம்துலில்லாஹ் கடைசியாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பிந்திய ஆட்சி காலம் இருக்குல்ல, நான் முதல்ல அவங்க சிரமப்படலன்னு சொன்னேன்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து ரொம்ப பெரிய ஒரு சிரமமான காலமாக அவர்களுடைய பிந்திய ஆட்சி காலம், அவருடைய ஹிலாஃபத்தினுடைய காலம் அமைஞ்சிச்சு. அதுல இந்த உம்மத்துக்கு பெரிய படிப்பினை இருக்குது. அதுல 2 குறிப்பிட்ட போர் சம்பந்தமா பேச வேண்டியிருக்கும். ஜமல் போரையும் சிஃபின் போரை பற்றி 2 போர் சம்பந்தமா பேசணும். அதுல இந்த உம்மத்துக்கு பெரிய படிப்பினை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக நாளைய தினம் பேசுவோம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஅஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.